9வது ஸ்லோகம். நாரத உவாச்ச. நாரத மகர்ஷி பிரஜேதஸ்களுக்கு ரிப்ளை சொல்றார். இதுக்கு முன்னாத்த ஸ்லோகத்தில் மைத்ரேயர் விதுரர்கிட்ட பிரஜேதஸ்களோடு கேள்விகளை கேட்டு குஷியான நாரத மகர்ஷி சொன்னார் அப்படின்னாக்குமே சொன்னது. நாரத மகர்ஷியோடு அந்த வார்த்தைகளை அப்படியே சொல்லப்படுறது. அதனால நாரத உவாஜா அப்படின்னு பார்த்தோம். தது ஜென்மா தானி கர்மாணி தது ஆயுஹோ தது மனஹா வஜஹா நிருணாம் ஏன இஹ விஸ்வாத்மா சேவ்யதே ஹரிஹி ஈஸ்வரஹ. தஜ்ஜன்மதானி கர்மாணி ததாயோஸ்தன்மனோவஜ மிருணாம் ஏனேஹ விஸ்வாத்மா சேவ்யதே ஹரிரீஸ்வரா. நாரதர் சொன்னார், விஸ்வாத்மாவான ஸ்ரீஹரிய சேவிக்கிறவாளோடு ஜென்மம், கர்மம், மனசு, வாக்கு, ஆயுள் இதெல்லாம் சொஸ்தமாகிறது. விஸ்வாத்மாவான ஹரிய சேவிச்சதாலேயே எல்லாம் சொஸ்தமாகிறது. சரீரத்தை வாகனமாக்கிண்டு மனுஷ சரீரத்தில் இருக்கிற ஜீவனை பரமாத்மாவில் லயிப்பிச்சு திருப்தி நேடலாம். புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற ப்ராசஸ் அதுக்கப்புறமா உண்டாகாது. தது ஜென்மா மனுஷ ஜென்மம் அப்படிங்கிறது ஏன இஹ சேவ்யதே ஈஸ்வரஹா ஹரிஹி. എത്രയോ ജന്മങ്ങൾ എടുത്ത് ഭൂമിയില പറന്ന് ശ്രേഷ്ഠமான മനുഷ്യ ജന്മം എടുത്ത് ஈஸ்வரனான ஸ்ரீஹரிய அந்த பரம்பொருளே ஆன ஸ்ரீஹரிய சேவிக்கிறதுக்கு ஏது ஜென்மத்தில் சாதிக்கிறதோ அதாக்கும் சிரேஷ்டமான ஜென்மம். மனுஷ ஜென்மம் கிடைச்சிட்டு காரியமொന്നുമില്ലേ. கிடைச்சிருக்கிற மனுஷ ஜென்மம் அது அந்த ஆத்ம சாட்சா்காரத்துக்காയിട്ട് ഉപയോഗിക്കണം. അതാക്കും ശ്രേഷ്ഠமான മനുഷ്യ ജന്മം. ആത്മസാക്ഷാത്കാരം ഉണ്ടാകறதுக்கு ഭഗവാൻ ശ്രീഹരിയെ സേവിക്കണം. பிரளயகாலத்தில் பரம்பொருளில் லயிச்சுருக்கிற ஜீவன் ஜீவாத்மாக்கள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற சர்வ உயிரினங்களோடும் சூக்ஷ்ம ரூபத்தில் இருக்கிற ஜீவாத்மா கல்பம் ஆரம்பிக்கிற டைமில் பரமாத்மாவிலேருந்து விடுபட்டு இந்த பிரகிருதியில் தான் செய்கிற அந்த பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச கர்மவினைகளுக்கு தகுந்த மாதிரி ஜென்மம் எடுக்கிறதுக்கு வேண்டி சரீரங்களை தேடி நடக்கிறது. அப்படி தேடி நடந்த ஒரு ஜீவனியாக்கும் നമ്മൾ പുരന്ദര ഉപാഖ്യാനത്തെ பார்த்தது. புரஞ்சன உபாக்கியானத்தில் 9 துவாரங்கள் இருக்கிற புறம் அது மனுஷனாக்கும். அந்த மனுஷ சரீரத்துக்குள்ள அந்த ஜீவாத்மா பிரவேசிச்சது. அதுக்கப்புறம் என்னெல்லாம் பாடுபட்டது அப்படிங்கிறத பார்த்தோம். அப்படி மனுஷ ஜென்மம் கிடைக்கிறதுக்கு நிறைய வெயிட் பண்ணணும். சுகிருதமே பண்ணியிருக்கணும்.
பகவானை கூப்பிடக்கூடிய சிச்சுவேஷனில் பிறக்கணும். பகவத் சிந்தனை உண்டாகணும். சத்சங்கம் உண்டாகணும். மனசு அப்படிங்கிறது பிரகிருதி விஷயங்களில் ரொம்ப இன்வால்வ் ஆகிட்டு பகவானையே நினைக்காத ஒரு சிச்சுவேஷன் இல்லாத மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் நம்ம பிறக்கணும். இப்படி எத்தனையோ விஷயங்கள் கூடி சேர்ந்து வந்தாதான் நமக்கு பகவானை கூப்பிடுறதுக்கு சாதிக்கும். நிறைய காலகட்டம் பால்யத்தில் போயிடும். அதுக்கப்புறம் யௌவன திமிர்ப்பில் கொஞ்சம் காலகட்டங்கள் இப்படி போயிடும். அதுக்கப்புறமா வார்த்தக்கியம் வரதுக்கு முன்னால் இருக்கிற அந்த ஒரு மத்திய வயசு சமயத்திலேயாக்கும் நம்ம பகவானை கூப்பிடுறதுக்கான ஒரு சிந்தனையிலேயே வருவோம். அப்பவும் நமக்கு பலவிதமான பிராராப்தங்கள் தடுக்கும். சரி வயசு காலத்தில் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு விடுவோம். வயசு காலத்தில் அந்த பகவானை கூப்பிடணுமானா கூடியும் ஆயுள் வேணும், ஆரோக்கியம் வேணும், சரீரத்தில் கண்ணெல்லாம் நம்ம ஒர்க் பண்ணணும், உட்காந்து அந்த பகவானை ஜபிக்கணும். அப்படின்னா அந்த உட்காரத்துக்கான திராணி உண்டாகணும். இப்படி எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் இருக்கு. அப்படி கிடைச்சிருக்கிற மனுஷ ஜென்மத்தை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பகவானை கூப்பிடுறதுக்கு யூஸ் பண்ணி ஆத்ம சாட்சா்காரம் கிடைக்கிறதுக்கு பகவான் ஸ்ரீஹரியை சேவிக்கிறதுக்கான ஒரு ஜென்மம் கிடைச்சானா அது சுகிருதமான ஜென்மம். தானி பகவானை சேவிக்கிறவாளோடு கர்மாணி கர்மங்கள் எல்லாம் இந்த பூமியில ஈஸ்வரனை சேவிக்கிற கர்மங்களாயிட்டு மாறும். கர்த்தவிய கர்மங்களாக்கும். பகவானை கூப்பிடுற அந்த கர்மங்கள் சாத்விகமான கர்மம். நித்திய கர்மங்களை செஞ்சுண்டு ஷோடச சம்ஸ்காரங்களாயிருக்கிற நைமித்திக கர்மங்களை செஞ்சுண்டு வாழற வாழ்க்கை அதாக்கும் கர்த்தவிய கர்மங்கள். சாத்விகமான இந்த மாதிரி கர்மங்கள் பகவானை சேவிக்கிற கர்மங்களாயிருக்கும். தது ஆயுஹு பகவத் கர்மங்கள் ஆயுள் முடியற வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கிறதுக்கு அந்த ஜீவனுக்கு சாதிக்கும். தது மனஹா ஈஸ்வரனை மனசுல எப்பவும் நினைக்கிறதுக்கு அந்த ஜீவனுக்கு சாதிக்கும். தது வஜஹா சொல்லறதெல்லாம் பகவத் நாமங்களாயிட்டு இருக்கிறதுக்கு சாதிக்கும். மனசா வாஜா கர்மனா பகவத் காரியங்கள் மட்டும் செய்யற புண்ணியாத்மா தானி அதாக்கும் சரியான சாத்விகமான கர்மங்கள். மிருணாம் மனுஷாளுக்கு இந்த மனுஷ சரீரத்துக்கு உள்ள இருக்கிற ஜீவாத்மாவை பரம்பொருளில் எத்திக்கிறதுக்கு ஆயிட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணவே வேணும். ஃபியூச்சரில் டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், இப்படியெல்லாம் ஆசை இருக்கிற ஒரு குழந்தை சின்ன வயசுலேருந்தே ஹார்ட் ஒர்க் பண்ணி நன்னா படிக்கணும். அதே மாதிரி ஆயுள் இருக்கிற வரைக்கும் பகவானை நினைக்கணும். பகவத் பிரீதிக்காயிட்டு கிருஷ்ணார்ப்பணமாயிட்டு சல்கர்மம் செய்யணும். இப்படியெல்லாம் ஆக்கும் பகவான் ஸ்ரீஹரிய சேவிக்கணும். செல்ஃபிஷாயிட்டு கர்மங்களை செய்யப்படாது. அகர்த்தவிய கர்மங்களை செய்யப்படாது. காமிய கர்மவும் நிஷித்த கர்மவுமாக்கும் அகர்த்தவிய கர்மம். காமிய கர்மம் அப்படின்னா ஆக்ரஹ சாத்தியதைக்காயிட்டு செய்கிற கர்மங்கள். நிஷித்த கர்மம் அப்படின்னா செய்யக்கூடாத கர்மங்கள். இந்த மாதிரி இருக்கிற அகர்த்தவிய கர்மங்களை ஒருபோதும்
செய்யக்கூடாது. அதே மாதிரி கர்த்தவிய கர்மங்களை கண்டிப்பா செஞ்சே ஆகணும். நித்திய கர்மவும் நைமித்திக கர்மவும், டெய்லி செய்யற நித்திய கர்மங்களும் ஷோடச கர்மங்களுமாக்கும் சாத்விகமான கர்மங்கள். இப்படியெல்லாம் செஞ்சு பகவானை சேவிக்கத்தான் வேணும். பகவானில சரண்டரிங் பொசிஷனில் മനസ്സെ ചേർത്തി വെക്കണം. മനുഷ്യജന്മം കിടച്ചിട്ട് இந்த ശരീരത്തെ മറ്റും പോഷിപ്പിക്കാതെക്ക് ജീവാത്മാവോട് സദ്ഗതിക്കായിട്ട് പ്രവർത്തിച്ച ശ്രേഷ്ഠமான മനുഷ്യജന്മം அப்படின்னு சொல்லலாம். செய்யற கர்மங்கள் எல்லாம் இந்திரியங்களால பிரகிருதி விஷயங்களை നമ്മൾ தெரிஞ்சுக்கிறோம். அதே இந்திரியங்களால നമ്മൾ கர்மங்களை செய்யறோம். அப்போ செய்யற கர்மங்கள் எல்லாம் சாத்விகமான கர்மங்களாயிருக்கணும். செய்யற சத்கர்மம் எல்லாம் பகவத் சேவையானாக்கா கர்மங்கள் சிரேஷ்டம். வாழ்க்கையில மேக்சிமம் பகவானை சேவிக்கிறதுக்கு சாதிச்சானா ஆயுள் ஒடுங்குற நேரத்துல பகவத் ஸ்மரணை அப்படிங்கிறது உண்டாகி வரும். புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற ப்ராசஸ் உண்டாகாது. அதனால பகவத் சேவையால மனுஷிய ஆயுள் அப்படிங்கிறதும் சிரேஷ்டமாகும். மனசாலையும் வாக்காலையும் கர்மத்தாலையும் மனசாவாஜா கர்மணா பகவத் பாத சேவனம் அப்படிங்கிறதுல இந்த ஜென்மமே உத்தமமாகும். மனசா வாஜா கர்மணா பகவானில சரண்டர் ஆனானாக்கா பகவத் பாத சேவனம் அப்படிங்கிற ஆத்ம நிர்விருதி கிடைக்கும். இந்த ஜென்மமே உத்தமமாகும். ஜீவன் மோட்சபதத்தில் எத்திச்சேரத்துக்கும் ஜீவாத்மா பரமாத்மா லயனத்துக்கும் സാധിക്കും. അതായത് ആത്മസാക്ഷാത്കാരം ഉണ്ടായി വരും. വിശ്വാത്മാ പ്രപഞ്ചത്തോടെ കാരണമാണ് വിശ്വനാഥനായന സകല ഉயிரினங்களிலும் ആത്മാവായിട്ടിരിக்கிற ഈശ്വരഹ ഈശ്വരനാണ് ഹരിഹി. ശ്രീഹരിയെ സേവ്യതേ സേവിക്കണം. പത്താവത് ശ്ലോകം. കിം ജന്മഭിഹി ത്രിഭിഹി വാ ഇഹ ശൗക്ലസാവിത്രയാജ്ഞികൈഹി കർമ്മഭിഹി വാ ത്രയീപ്രോക്തൈഹി പുംസഃ അഭി വിബുധ ആയുഷാ. കിം ജന്മഭിസ്ത്രിഭിർവേഹ ശൗക്ലസാവിത്രയാജ്ഞികൈ കർമ്മഭിർവാ ത്രയീ പ്രോക്തൈ പുംസോഭി വിബുധായുഷാ. ശ്രേഷ്ഠமான குலத்துல இருக்கிற ஜனனம், பிராமணியம், யஜ்ஞ அதிகாரம், இப்படியெல்லாம் இருக்கிற 3 விஷயங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கர்மங்கள், அதே மாதிரி நல்ல தீர்க்க ஆயுள், ഇതെല്ലാവുമേ பகவானில மனசர்ப்பிச்சு வாழலை அப்படின்னா வேஸ்ட். இஹா இங்க இந்த மனுஷ ஜென்மத்துல
விபுத ஆயுஷா. தேவர்களோடு ஆயுள் அப்படிங்கிறது கிடைச்சாலும் தேவர்களோട് ஆயுள் அப்படிங்கிறது ഒരു മന്വന്തര കാലഘട്ടമാക്കും. ഓരോ മന്വന്തരത്തിലെയും இந்திரன் மாறுவர் அப்படிங்கிறத நம்ம பார்த்ததாக்கும். தேவர்களோடு அதிபதியாக்கும் இந்திரன் ഓരോ மன்வந்தரத்திலையும் இந்திரனுக்கு மாற்றம் இருக்கிற மாதிரி எல்லா தேவர்களுக்கும் ஸ்தான மாற்றம் இருக்கு. தேவர்களுக்கு தீர்க்க ஆயுளாக்கும், மனுஷாளுக்கு 360 நாள்களாக்கும் ஒரு வருஷம் அப்படின்னாக்கா தேவர்களுக்கு மனுஷாளோடு ஒரு வருஷமாக்கும் ஒரு நாள். மனுஷ ஆயுள் தேவர்களோடு ஆயுளை கம்பேர் பண்ணி பார்க்கறது ரொம்ப ரொம்ப கம்மி. மனுஷ ஆயுள் அப்படிங்கிறது ஜோதிஷாஸ்திரப்படி 120 வயசு தான் உள்ளது. அதையும் தாண்டி வாழறவாளும் ரயராயிட்டு இருக்கா. மனுஷனுக்கு தேவர்களோடு ஆயுள் கிடைச்சானாலும் பகவான் ஸ்ரீஹரியை டீப்பாயிட்டு சேவிக்கலை அப்படின்னா அത്രയും വർഷങ്ങൾ വേസ്റ്റ്. அதாக்கும் இங்க நாரத மகர்ஷி சொல்றார், ത്രിഭിഹി 3 ജന്മഭിഹി, ജന്മങ്ങൾ കടച്ചിട്ടും കിം വാ എന്നവാക്കും പ്രയോജനമുള്ളത് ഭഗവാൻ ശ്രീഹരിയെ കൂപ്പിടലേ அப்படின்னாக்கா. சௌக்ல அப்படின்னாக்கா உன்னத குலத்துல இருக்கிற ஜனனம். சாவித்ர யாஜ்ஞகைஹி, பிராமணியம் உபநயனம் செஞ்சு காயத்ரி எல்லாம் ஜெபிச்சு அப்படி பிராமண ஜென்மம். அந்த பிராமண ஜென்மம் கிடைச்சிட்டும் அந்த ஸ்ரீஹரியை கூப்பிடலை அப்படின்னா அந்த ஜென்மமே வேஸ்ட். யாஜ்ஞிகைஹி, யஜ்ஞ கர்மங்கள் பல பல யஜ்ஞ கர்மங்கள் செஞ்சானாலும் ஆத்மார்த்தமான பகவத் பக்தி இல்லாத ஜென்மம் அது வேஸ்ட் ஆக்கும். பல பல அவசியங்களுக்காயிட்டு பல பல கர்மங்களை செஞ்சு கூட்டுறோம். அது வேணுமே பகவானே, இது வேணுமே பகவானே அப்படின்னு ஓரோ காரியங்களுக்கு ஓரோ யஜ்ஞங்கள். பரமமான மோட்சபதத்தில் எத்தனமே அப்படின்னு யாரும் யஜ்ஞம் பண்றதில்லை. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற பல பல சௌக்கியங்களுக்காயிட்டு இகலோக சௌக்கியத்துக்கும் பரலோக சௌக்கியத்துக்குமாயிட்டாக்கும் யஜ்ஞங்கள் எல்லாம் நடக்கிறது. பகவான் ஸ்ரீஹரியில அத்யுத்தமமான பக்தி இல்லாம செய்யற எல்லா யஜ்ஞங்களும் வேஸ்ட். மனுஷனோடு ஜனனம் முதல்குள்ள 3 விஷயங்களையாக்குமே இங்க சொல்லப்பட்டது. ஷௌக்லம் அப்படின்னா ஜென்மனா ഉന്നത കുലത്തിൽ ജനിക്കരുത്. ஜனன நேரத்தில் ஒரு குழந்தைக்கு ரஜோகுண தமோ குணங்களொன்னும் இல்லை, சத்குணியாயிட்டு இருக்கிற அவஸ்தையாக்கும் அப்படியும் சொல்லலாம். புத்தி உரைக்காத்த டைம் ஆக்கும். அது சரீரத்துக்குள்ள அந்தராத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்காத்த அவஸ்தையாக்கும். பிஞ்சு பைதலோடு அவஸ்தை. அப்படி மனுஷ ஆயுசுல பால்யகாலம் வேஸ்டா போறது. அதுக்கப்புறம் இருக்கிற 2வது ஸ்டேஜ் ஆக்கும். ஒரு குழந்தை பிரவൃத்தியால ஏது வர்ணத்தில் இருக்கிறதாக்கும் அப்படின்னு தெரியறது. பிராமண வர்ணமாயிட்டு இருக்கிறத உபநயனம் எல்லாம் பண்ணி காயத்ரி மந்திரம் எல்லாம் ஜபிக்கணும்.
அப்படி உபநயனமெல்லாம் பண்ணிட்டும் காயத்ரி மந்திரம் ஒன்றும் ஜெபிக்காதக்கி பகவானை கூப்பிடாதக்கி இருக்கிற அப்படி ஒரு வாழ்க்கையும் வேஸ்ட். அப்படி பால்யகாலமும் வேஸ்ட் ஆகி போறது மனுஷ ஆயுசுல. அதுக்கப்புறம் இருக்கிற ஸ்டேஜ் பிறக்கிற குழந்தை ஓரளவு பெருசாயிட்டு வர வரைக்கும் பக்குவதை வந்திருக்காது. அதுக்கப்புறம் பூணூலெல்லாம் போட்டு த்விஜன் அப்படிங்கிற அந்த பிராமணாவஸ்தை கிடைக்கிறது. அதுக்கப்புறம் பல பல ஆக்கிரகங்களுக்கு ஆயிட்டு மனுஷனோடு நெட்டோட்டமாக்கும். பல அவசியங்களுக்காயிட்டு பகவான் கிட்ட பலவிதமான பிரார்த்தனைகள் நடக்கிறது. அது வேணும் இது வேணும் பகவானே அப்படின்னு பிரார்த்திச்சு அந்த ஆக்கிரக சாத்தியதை பூர்த்தீகரிச்சானா அதுக்கு பின்னால அடுத்த ஆக்கிரகத்துக்காயிட்டு பகவான் கிட்ட பிரார்த்திக்கல், அதுக்காயிட்டு ஒரு யஜ்ஞம். ഇതെല്ലാമാക്കും നാരദ മഹർഷി ഇങ്ങെ ചുട്ടിക്കാട്ടിനാർ. ഉന്നത കുലത്തിലെ പിറന്നിട്ടും ഉപനയനം ചെഞ്ച് ബ്രാഹ്മണ്യം കടച്ചിട്ടും യജ്ഞങ്ങൾ ചെഞ്ചിട്ടും പ്രയോജനമുണ്ടാകണം അപ്പടിന്നക്ക ഈശ്വരാർപ്പണമായിട്ട് പ്രവൃത്തികൾ ചെയ്യണം. ഈശ്വരാർപ്പണമായിട്ട് കൃഷ്ണാർപ്പണമായിട്ട് പ്രവർത്തിക്കലേ അപ്പടിനാ എന്ത ഒരു കർമ്മവും എന്ത ഒരു പദവിയും വേസ്റ്റ്, ദീർഘ ആയുളും വേസ്റ്റ്. ദേവർകളെ മാതിരി ഇരിക്കുന്ന ആയുസ് കിടച്ചിട്ടും പ്രയോജനമില്ല. നല്ല കുലത്തിലെ പിറന്നിട്ടും ഭഗവത് ചിന്തന ഇല്ലാത്ത ജന്മം அப்படின்னாக்கா அதில் என்ன பிரயோஜனம் இருக்கு? உபநயனம் அப்படிங்கிற ஷோடச சம்ஸ்காரத்தில் இருக்கிற சம்ஸ்கார கிரியை செஞ்சிட்டும் காயத்ரி மந்திரத்தால் பகவானை உபாசிக்கலை அப்படின்னா என்ன பிரயோஜனமாக்கும் இருக்கு? பல பல யாக யஜ்ஞங்கள் வழி அது வேணும் இது வேணும் அப்படிங்கிற ஆக்ரகங்கள் சாதிச்சு தரத்துக்கு பகவான் கிட்ட பிரார்த்திக்கிறதுக்கு வேத மந்திரங்களை மிஸ்யூஸ் செய்யப்படுறது. மோட்சம் தரணமே பகவானே அப்படின்னு ஆரும் யஜ்ஞம் செய்யறதில்லையே. அப்படி இருக்கிற யஜ்ஞாதி கர்மங்கள் செய்யறதால என்ன பிரயோஜனமாக்கும் உள்ளது? பிரபஞ்ச சௌக்கியம் ஒருபோதும் நிரந்தரம் கிடையாது. நிரந்தரமல்லாத பிரபஞ்ச சௌக்கியம் அதுக்காயிட்டு இருக்கிற யாக யஜ்ஞங்களால என்ன பிரயோஜனம்? நிரந்தரமான சௌக்கியம் பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட பரம்பொருளோடு ஸ்தானத்தில் எத்திப்படுறதாக்குமே. அதாக்கும் இங்கே சொன்னது த்ரிபிஹி ஜென்மபிஹி கிம்வா, 3 வித ஜென்மங்களால என்ன பிரயோஜனம் அப்படின்னு. த்ரை ப்ரோக்தைஹி வேதத்தில் சொல்லப்படுற கர்மபிஹி கர்மகாண்டத்தில் சொல்லப்படுற கர்மங்கள் எல்லாம் செஞ்சு கூட்டினாலும் ஆத்மார்த்த பக்தி இல்லை அப்படின்னா என்ன பிரயோஜனம்? பும்சகா மனுஷனுக்கு விபுத ஆயுஷா அபி தேவர்களோட அത്രയ്ക്കും ஆயுள் கிடைச்சானா கூடியும் அந்த ஜென்மம் பகவான் ஸ்ரீஹரியை சேவிக்கலை அப்படின்னா அந்த ஜென்மத்தில் எல்லா வருஷங்களும் வேஸ்ட்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ. பிராச்சீன பர்ஹிஸோட புத்திரர்களாயிருக்கிற பிரஜேதஸுகளே, பகவானோட ஸ்மரணை இல்லாத ஜென்மம் அப்படிங்கிறது வேஸ்ட்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்கோ.